தேவனுடைய ரத்தம் தான் நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்கு. இயேசு கிறிஸ்து தான், அவர் தான் இந்த பிறந்ததுனால தான். சரியா? எப்பொழுதுமே நம்மளை ஆண்டவர் உயர்த்த உயர்த்த இந்த காரியத்தை நம்ம நினைப்போமானா இன்னும் உயர்ந்துக்கிட்டே இருப்போம். அதான் நான் சொன்னேன், நம்மளை இப்படி ஆக்கி இந்த பூமியில் மனுஷர்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய பணியிலே, அவருடைய ராஜ்யத்திலே, அவருடைய மக்களை ஆதாயப்படுத்துவதில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு இப்படி செஞ்சிருக்கனே, நீ இதை எப்படி, நீ என்ன செய்ய வேண்டும், இதை மற்றவங்களுக்கு நீ வாழ்கிற வாழ்க்கையில் நீ செயல்படுத்தணும்னு தான். நேரமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், அப்படி பயன்படுத்தணும்னு தான் ஆண்டவர் உங்களை விரும்புகிறார், உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். அதனால உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியாது, யாரும் தீர்க்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அதனால் யாரும் சொன்னாலும் அதை கேட்காதீங்கன்னு சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் ஜனவரி வரைக்கும் பார்க்க தேவையில்லை, இன்றைக்கே தீர்மானம் எடுத்து ஒரு வெற்றிக்குள்ளே நீங்கள் போயிடலாம். உங்களை ஆக்கினைக்குள்ளாக யாரும் தீர்க்க முடியாதுன்னு சொல்கிறேன்.